அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே சீரியல் ரிவ்யூவர் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ரேவதியை பிடிக்குமா, இல்லை கார்த்திகை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை ராஜேஸ்வரி பிடிக்குமா, இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா, இல்லை கார்த்திகா இருக்கிற ராஜாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திகை தீப சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கிறது இந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் எப்போ தான் கல்யாணம்ன்ட்டு அது இன்ன வழியும் நடத்தி முடிக்கிற பாடா இல்லைங்க. போன வாரத்துலேருந்து இன்னும் இழுத்துக்கிட்டே கொண்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, கார்த்திக்கு ரேவதி, மகேஷ், மாயா அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்மளோட மாயா மகேஷை தேடி மணமேடைக்குள்ளே ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க, மண்டபம் ஃபுல்லாக. ஆனால் நம்மளோட மகேஷை காணோம். கடைசியில் நம்மளோட கார்த்திக் மேலே அந்த பழியை போட்டுக்கிறாங்க. இவன் தான் வந்து என்னோடய மகேஷை கடத்தியிருக்கணும் நம்மளோட ரேவதி நம்புகிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்மளோட ராஜேஸ்வரி கிட்ட, அதாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க வீட்டுக்கார் வந்து கேட்குறாங்க, ஏன் ராஜா மேலே உனக்கும் சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லைங்க, நம்மளோட ரேவதிக்கு என் மேலே எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அவர் ராஜாவை கூட்டிகிட்டு போகட்டும், உடனே பின்னாடி நம்மளோட ராயருக்கு ஃபோன் பண்ணி உடனே கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஒரு பிளானை போட்டாங்க. அந்த பிளான் படி நம்மளோட கார்த்திக்கும் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட கார்த்திக்கோட, அதாவது அபிராமியோட குரூப் ஆஃப் கம்பெனியோட மெயின் லாயர் வந்து மொத்த லாயரையும் கூட்டிகிட்டு போய் ஜாமீன் எடுக்கிறதுக்காக போலீஸ் இவர் ஸ்டேஷனுக்குள்ளவே போகலைங்க கார்த்திக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட லாயர்ஸ் மொத்தமும் போயிட்டு நின்றுட்டாங்க. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டிஜிபி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி அனுப்பிவிடுங்க, அவர்லாம் அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சிபாரிசு பண்ணாங்க. உடனே நம்மளோட கார்த்திகை கொண்டு வந்து மண்டபத்தில் இன்ஸ்பெக்டர் விட்டுட்டு, இவருக்கு இந்த கடத்தலுக்கு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலும் நம்மளோட ரேவதி மாயாவோட கூட இருக்கிற அந்த சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சியாக இருக்கிறவங்களுக்கும் இவங்க, அதாவது கார்த்திக் மேலே இருக்கிற சந்தேகம் போலையும் கடைசி வழி இவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி கார்த்திகை கார்னர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட பரமேஸ்வரி பாட்டி வந்து, இப்போ கூட ஒன்றும் இல்லை, ரேவதிக்கு என்னோடய பேரனை கட்டி வைக்கிறன்னு மட்டும் சொல்லு, ஒரு நிமிஷத்தில் வந்துடும், ராஜா மாதிரி இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பயுமே நம்மளோட சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை திட்டி, போய் நீ மூலையில் உட்காருன்னு சொல்லேன், எதுக்கு தேவையில்லாத வந்து பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். இந்த சீரியலில் பார்க்குற எல்லாருக்குமே அடப்பாவீங்களா, எப்போ தான் அந்த கார்த்திக் ரேவதிக்கும் எப்போ தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ துறவு கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி கேட்டு சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கல. கடைசியாக நம்மளோட சாமுண்டீஸ்வரி, என்னோடய முடிவு இது தான், நான் என்னோட டிரைவர் கார்த்திக் தான் வந்து என்னோடய மாப்பிள்ளையை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே பரமேஸ்வரி பாட்டிக்கு மொத்தம் அவங்க கார்த்திகோட அண்ணன் தம்பி எல்லாருக்குமே சந்தோஷமாயி. ஆனால் நம்மளோட ரேவதிக்கு பல்ப் வாங்கிடுச்சு. கூடவே மாயாவெல்லாம் செம்ம ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு எபிசோடு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.